எப்படிரா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறப்போ செம்மையாக ஒரு இன்சிடெண்ட் ஒன்று மாட்டுச்சு. ரொம்ப ப்ராக்டிக்கலான இன்சிடெண்ட், மனதை தொட்ட ஒரு இன்சிடெண்ட். வயநாடு. வழக்கமாக இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில் பாசிட்டிவான நோட்ஸ் எதுவுமே நம்முடைய மனசுக்குள்ளே நிற்காது, மண்டைக்குள்ளே ஏறாது இல்லை. எங்கு பேரழிவு நடக்கிறதோ அங்கு நேர்மறையான விஷயங்கள் ரொம்ப கம்மி. வயநாடை பற்றி அத்துணை தொலைக்காட்சிகளும் தொலைக்காட்சி செய்திகளும் செய்தித்தாள்களும் இன்டர்நெட் ஃபேஸ்புக் எல்லாமே அதை பற்றி தான். மீட்பு பணி முடிவடைந்து விட்டது என்று சொல்லி எல்லா இராணுவ வீரர்களும் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி எங்கெங்க சொந்த ஊருக்கு போகிறோம், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 134 உடம்பு பாகங்கள் எங்களுடைய கையில் கிடைக்கிது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 24 முழுமையான பாடிஸ் எங்களுடைய கையில் நிற்கிது இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களாலேயே முடியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மண்ணுக்குள்ளே உள்ளவங்களை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எல்லாம் கிளம்புற நேரத்தில் ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு. செய்தித்தாளில் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஃபோன் கால் வந்த இடம் என்ன தெரியுமா? கரெக்டாக எந்த வீடு உள்ளே புகுந்ததோ, எந்த வீட்டுக்குள்ளே ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் ஒரு தாயும் ஒரு மாமியாரும் மருமகளும் உள்ளே இருந்தார்களோ அந்த குடும்ப தலைவரினுடைய மனைவி, குடும்ப தலைவி ஒரு ஃபோன் கால் அடிக்கலாப்புல. யாருக்கு தெரியுமா? அவர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு. எம்மா, நான் பூமிக்கு உள்ளே இருக்கேன், கிட்டத்தட்ட 30 அடி உயரத்தில் ஆழத்தில் நிற்கிறேன். 30 அடி ஆழத்தில் 4 நாளாக இருக்கிற தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை யாராச்சும் காப்பாற்றுவாங்களான்னு நாங்களும் 4 நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், முடியல. கிட்டத்தட்ட சாகக்கூடிய தடுமையில் இருக்கக்கூடிய எனக்கு இன்னைக்கு காலையில் 10:35க்கு டவர் கிடச்சிருக்கு. டவர் கிடச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரி உனக்கு அடிக்கிற, நீ எங்கடி இருக்கன்னு கேட்டிருக்கிறாங்க. எவ்வளோ சர்வசாதாரணம் பாருங்கள். மண்ணுக்கு கீழே 30 அடிக்கு கீழே ஒருத்தவன் ஃபோன் பண்ணி நான் 3-4 நாளாக உள்ளே இருக்கேன், நீ மேலே இருக்கன்னா என்னை தயவு செய்து இராணுவ வீரர்களிடம் சொல்லி காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஃபோன் காலை எடுத்துகிட்டு இந்த அம்மா பேக் பண்ண இராணுவ வீரர்களிடம் கையில் கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது இராணுவ வீரர்கள் அந்த அம்மாவிடம் பேசினார்களாம். முடிந்தவரை உங்களுடைய கடவுளை நீங்கள் வேண்டுங்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று நாங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரி வழியாக முடிந்து கொள்கிறோம், அதற்கு பிறகு உங்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி. பேக் பண்ண இராணுவ வீரர்களினுடைய செய்தி அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ரொட்டேஷன் ஆகி உலகம் முழுவதும் பரவுது. எப்படி தெரியுமா? பேக்கிங் இல்லை, முடிவடையவில்லை, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 150 இராணுவ வீரர்கள் மறுபடியும் மீட்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். ஜோரா இராணுவ வீரர்களுக்கு கைகளை. இந்த அம்மா வெளியில் வந்த உடனே இராணுவ வீரர்களை வழி அனுப்புகின்ற பொழுது இந்த அம்மா தான் ரயில்வே ஸ்டேஷனில் மாலை போடுது. யாருக்கு? ஒரு இராணுவ வீரருக்கு. அப்போ தான் இந்த அம்மாவினுடைய உண்மையான நியூஸ் தெரியுது. ஒட்டு மொத்தமாக அவங்களினுடைய குடும்பத்தில் 8 பேரும் 8 பேருமே உள்ளதாக இருந்திருக்கிறாங்க. மாமியார், மாமனார், அம்மா, அப்பா, மனைவி, 2 குழந்தைகள், கணவர், கணவரோடு சேர்ந்த ஒரு உறவினர் ஒருத்தவர் ஜூஸ் குடிக்க வீட்டுக்கு போயிருப்பார் போல, அவரும் உள்ளே போயிட்டாப்ல இல்லை. இப்போ 8 பேர் உள்ளே இருக்கிறாங்க. என்னடா பண்ணுனீங்க இராணுவ வீரர்களிடம் பேசி முடித்த பின்பு என்று சொன்னால் அந்த அம்மா சொல்லிச்சான். எந்த அம்மா? வயசான அந்த அம்மா சொல்லிச்சான், இராணுவ வீரர்களை நாம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு விட்டோம், கடவுளை நாம் ஜெபமாலை வழியாக தொடர்பு கொள்வோம், அன்னை மரியாளிடம் அத்துணை பேரும் இணைந்து அருள் நிறைந்த மரியை சொல்லுவோம், சொல்லி முடிப்பதற்குள் இராணுவ வீரர்கள் நம்மை தொடுவார்கள் என்று சொல்லி அந்த பாட்டியம்மா சொன்ன அந்த ஒரு விஷயம், அருள் நிறைந்த மரியே என்ற மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்ல ஆரம்பித்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த அம்மா வெளியில் வந்தோன்னே இன்னொன்று ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லிச்சு. என்ன தெரியுமா? அருள் நிறைந்த மரியே சொல்லி 53 மணி முடித்த அடுத்த தருணம் எங்களினுடைய மேற்கூரை அதிர்ந்தது என்று சொன்னார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. கெட்டதுலையும் ஒரு நல்லது நடக்கும், அது அம்மா கிட்ட போனால் அளவுக்கு அதிகமாக நடக்கும். அதுதான் பரலோகத்தாய். எதுக்காண்டி தெரியுமா இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன்? அந்த அம்மா ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடித்தது. நாங்கள் அருள் நிறைந்த மரியே சொல்லி முடித்த பின்பு நாங்கள் வேண்டிக் கொண்ட அன்னை சொர்க்க ஆரோகரகண மாதா. அப்படின்னா யார் தெரியுமா? மலையாளத்தில் சொர்க்க ஆரோகரண மாதா, தமிழில் பரலோக மாதா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு புல் அரிக்கிறது. உங்களுக்கு அரிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்லை
பரலோக அன்னை 30 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு பாட்டியை, ஒரு தாத்தாவை, ஒரு மனைவியை, ஒரு குழந்தையை 4 நாட்கள் சேமித்து வைத்திருக்கிறார். 4வது நாள்ல செல்போன்ல டவரை கொடுத்திருக்கிறாப்ல. 5வது நாளில் இருந்து 7வது நாளைக்குள் மீட்பு பணி முடிவதற்குள் அடுத்த 8 மணி நேரத்தில் அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கிய ராணுவ வீரரினுடைய செயல்பாடு முடிந்த பின்பு எப்படி தெரியுமா இருந்தது? யார் அந்த பரலோக அன்னை, எப்படி இவர்களை காப்பாற்றினார்கள் என்று சொல்லி ராணுவ வீரர் மகிழ்ச்சியோடு தன்னுடைய ரயில் பயணத்தை தொடங்கினாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, 30 அடிக்கு கீழே போனாலும் மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பரலோக அன்னை நம்மோடு இருக்கிறார் இல்லை? ஆமாம் தானே? கை தட்டிக்கோங்க பாப்பா இன்னொரு தடவை. 30 அடி தூரத்திற்கு கீழே போனாலும் செல்போன் டவரை உருவாக்கியவர் பரலோக அன்னை. 30 அடி கீழே போனாலும் ஒரு உயிரையும் ஒரு சேதமும் இல்லாமல் அந்த குடும்பத்தை அப்படியே அபரிவிதமாக தூக்கி கொடுத்தவள் பரலோக அன்னை. வயநாடு இன்சிடென்ட் எனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி காமிக்குது. என்ன தெரியுமா? இந்த குடும்பம் போல் அத்துணை பிள்ளைகளும் ஒருவேளை பரலோக அன்னையை நோக்கி மன்றாடினால் அனைவரும் உயிர் பிழைத்திருப்பார்களோ என்ற ஒரு கேள்வி எனக்குள் இந்த நிமிட முடிய எழுந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உற்றாதீங்க. உட்கார்ந்திருக்கக்கூடியது பேராலய திருத்தலம். அன்னையினுடைய மடியில், அன்னையினுடைய பாதத்தில் மூச்சு காத்து முதற்கொண்டு முறுக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் கேளுன்னு சொல்றேன். நான் எல்லாத்தையும் கேளு. இறை வேண்டலினுடைய அன்னை நம்முடைய அன்னை. இறை வேண்டலுக்கு முன்மாதிரி நம்முடைய அன்னை. சின்ன வயசுலேயே அன்னையினுடைய அம்மா அப்பா இருக்காங்கல்ல, பேர் என்ன? பேர் என்ன? சோக்கின் அண்ணம்மாள். அண்ணம்மாள் யூத குலத்து பெண்மணி. 2 விஷயம்தான் அண்ணம்மாளை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருப்பாப்புல, ரொம்ப பக்தியாக இருப்பாப்புல, முடிஞ்சு போச்சு. அண்ணம்மாளை கட்டிக்கிட்ட சோக்கின் இருக்காரு பார்த்தீங்களா, தாவீது குலத்தினுடைய ஆண். 2 விஷயம்தான் அவரை பற்றியும் சொல்கிறாங்க. பெரிய பணக்காரரு, ரொம்ப அழகாக இருப்பாப்புல. இப்போ அழகாக ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்விளைவு என்னன்னா, 20 வருடமாக குழந்தை இல்லையாம். 20 வருடமாக குழந்தை இல்லை என்று தெரிந்தவுடன் போகாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஒரு நாள் எருசலேம் திருவிழாவுக்கு போகிறப்போ 2 பேரும் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, இந்த அம்மா மலடின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த எருசலேம் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூத காவலாளி இந்த அம்மாவை இழிவுபடுத்தி கீழே தள்ளி விட்டுறான். இந்த அம்மா கீழே விழுந்த உடனே அடுத்து உள்ள 10 நபர்களை பார்க்கின்ற பொழுது 10 பேர் என்ன பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோடனே பெண்மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வருது. கதறத பார்த்துட்டு சோக்கின்னு சொல்றாப்புல, ஏமா அழுகிற, உனக்கு நான் இருக்கேன். எங்க இருக்கிற மாதிரி? பழைய ஏற்பாட்டில் அண்ணாவும் எல்கானாவும் இருக்கிற மாதிரி இல்ல? உனக்கு நான் 10 புதல்வர்களை விட மேலானவன் அல்லவா, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை தூக்கி அப்படியே பத்திரமா கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாப்புல சோக்கின். அன்னைக்கு சோக்கின் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாப்புல. என்ன தெரியுமா? 40 பகல் 40 இரவு நான் இறைவனை நோக்கி வேண்டுவதற்காக, உன்னுடைய கருவறையில் குழந்தை தரிப்பதற்காக நான் பாலைவனத்திற்கு சென்று பிரேயர் பண்றேன். நீ வீட்டில் உட்காந்து பிரேயர் பண்ணல. 40 பகல் 40 இரவு முடிந்து வீடு திரும்பிய பின்பு வேகமாக அண்ணம்மாள் ஓடி வந்தாளாம். சோக்கினினுடைய நெஞ்சில் சாய்ந்தாளாம். அதான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன், மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி வேகமாக இறைவனை இருவரும் புகழ்ந்ததாக அவர்களினுடைய வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இல்லை புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இல்லை, புலியாக தானே இருக்கும். அண்ணம்மாள் சோக்கினினுடைய அந்த ஜெப உணர்வு அன்னை மரியாளை ஆர்ப்பரித்ததாகவும் ஆட்கொண்டதாகவும் நிறைய திருத்தந்தை தந்தையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்கள், இது நானா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அல்ல. எலிசபெத் ஆஃப் ஹங்கேரி, திருச்சபை தந்தையர்களில் ஒருவர் சொல்றாப்ல, அன்னை மரியாள் விடிய காலம் 3:30 எந்திரிப்பாப்லையாம். கரெக்டா 4 மணிக்கு ஆலயத்தில் நிப்பாப்லையாம். அன்னை மரியாளினுடைய வயது அப்பொழுது 8 வயது உள்ள பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு பிள்ளையாச்சும் 3:30 பசிலிக்காவை நோக்கி அன்னை மரியாதை நோக்கி வந்திருப்போம் நம்ம ஊர்ல இல்ல? டைமிங்கோட சொல்றாப்லையா அந்த ஹங்கேரி, எலிசபெத் ஆஃப் ஹங்கேரி இல்ல? 3:30 எந்திரிச்சு 4 மணிக்கு கரெக்டா பீடத்துக்கு முன்னாடி உட்காரக்கூடிய ஒரே ஒரு யூத பெண்மணி, அழகான பெண்மணி இந்த அன்னை மரியாள் மட்டும்தானா? ஒலிடியோன்னு சொல்லி இன்னொரு திருத்தந்தையர்களில் ஒருவர், அல்லது தியாலஜியன்ஸ் நினைக்கிறேன், அவர் சொல்றாப்ல,
அன்னை மரியாள் வீட்டை விட்டு வெளியே சென்றாலே கோயிலுக்கு மட்டும்தான் செல்வாராம். எங்க கை தூக்கிருங்க பார்ப்போம். நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்தோன்னே கோயிலுக்கு மட்டும்தான் போவான்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லைல்ல. எவ்வளவு தெளிவாக சொல்லி வச்சிருக்காங்க. அன்னை மரியாள் வீட்டை விட்டு வெளியே சென்றாலே கோயிலுக்கு மட்டும்தான் செல்வாராம். இல்ல பிரான்சிஸ் சென்ட் வின்சென்ட் ஆஃப் ஃபெராரே அவர் சொல்றாப்ல, என்ன தெரியுமா சொல்றாப்ல, அன்னை மரியாளினுடைய ஜெப நேரம் என்பது யூத சட்டத்தில் கொடுத்தவாறு 4 முறையோ 3 முறையோ 5 முறையோ கிடையாதான். அடிக்கடி பிரேயர் பண்ணுவாப்லையாம். எதுனாலும் பிரேயர், எதுனாலும் பிரேயர், எதுனாலும் ஜெபம், எதுனாலும் கோயிலுக்குள்ள போய் வேண்டணும். இல்ல வின்சென்ட் ஆஃப் ஃபெராரே சொல்றாப்ல. சென்ட் அம்ப்ரோஸ் ஒன்று சொல்றாப்ல, என்ன தெரியுமா, திருத்தந்தையர்கள் சென்ட் அம்ப்ரோஸ் ஒன்று சொல்றாப்ல, அன்னை மரியாள் இதுவரைக்கும் அந்த அழகான தோற்றத்தில் ஒரு ஆண்மகனை கூட ஏறெடுத்து பார்த்ததில்லையாம் கடவுளை தவிர. எவ்வளவு டச்சிங்காக இருக்கு பார்த்தீங்களா? இல்லை சென்ட் பெர்னார்ட்னு சொல்லி இன்னொரு திருத்தந்தை ஒன்று சொல்றாப்ல, என்ன தெரியுமா, அன்னை மரியாள் கன்னித்தன்மையோடு இருந்ததால் மட்டுமே அன்னை மரியாளினுடைய குரலை இறைவன் கேட்டார் என்று சொல்லி சென்ட் பெர்னார்டு இன்னொன்று சொல்றாப்ல, என்ன தெரியுமா, அன்னை மரியாள் ஒரு டர்ட்டில் டவ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஆமை புறா. ஆமை புறாவினுடைய கழுத்தும் ஆமை புறாவினுடைய கண்ணமும் அவ்வளவு அழகா இருக்குமா. அதனால தான் நான் சொல்றேன், அன்னை மரியாள் எந்த ஆண்மகனையும் ஏறெடுத்து பார்க்காமல் கடவுள் மட்டுமே தஞ்சம் என்று இருந்ததால் அவரினுடைய பெயர் டர்ட்டில் டவ், ஆமை புறா. அன்னை மரியாளினுடைய சீக்கும் அன்னை மரியாவினுடைய கழுத்தும் அவ்வளவு அழகா இருக்குமா. காரணம் பிரேயர். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்ல அப்ப அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை, அந்த இறைவேண்டலை ஒரு நாளைக்கு அடிக்கடி சொன்னதால் அன்னை மரியாள் அழகாக மாறினார். இன்னைக்கு நம்ம அழகா மாறுறதுக்கு பியூட்டி பார்லர் தானே போறோம். என்னைக்காச்சும் பிரேயர்ல வந்து உட்காந்துருக்கோம். இல்ல என் முடி எப்பயுமே கருப்பா இருக்கணும், கொஞ்சம் பார்த்து கலர் அடிச்சு விடுங்க. இல்ல ரைட் ரைட். என் முகம் எப்பவுமே பளபளன்னு இருக்கணும், பார்த்து கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணி விடுங்க. இல்ல இல்ல யோசித்து பாருங்களேன். அன்னை மரியாளினுடைய அழகிற்கு காரணம் திருத்தந்தையர்களும் திருச்சபை தந்தையர்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி, அவர் பிரேயர்ல இருந்தாப்ல, அதனால அழகா இருக்காப்ல. என் பிரியமானவர்களே, எனக்கு அண்ணன் இந்த டாபிக்கை கொடுக்குறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் தெரியுமா அண்ணே, ஆபிரகாமும் தான் பிரேயர் பண்ணாப்ல, சோதாம் கொமரா நகர மக்களுக்கு மீட்பு கிடைச்சது, அபிமெலேக்கு அரசனுக்கு தண்டனை இல்லாமல் போச்சு, சாராவுக்கு குழந்தை கிடைச்சது, ஆகாருக்கு தலைமுறை கிடைச்சது. அப்போ ஆபிரகாம் ஏன் கடவுளுக்கு முன்மாதிரி அல்லது பிரேயருக்கு முன்மாதிரின்னு நம்ம சொல்லக்கூடாது? இல்லை ஏன் மோயிசன் தான் பிரேயர் பண்ணாப்புல, விடுதலை பயண நூல்ல மன்னா கிடைச்சது, காடை கிடைச்சது, அமலேக்கியரோடு போர்ல வெற்றி கிடைச்சது, பாறையில இருந்து தண்ணி கிடைச்சது. ஏன் அவரை கடவுள் இறைவேண்டலினுடைய முன்மாதிரின்னு நம்ம இன்னைக்கு சொல்லலை? இல்லை தாவீது தான் பிரேயர் பண்ணாப்புல, பிரேயர் பண்ண உடனே கோலியாத்தை அடிச்சாப்புல, ஏன் அவரை சொல்லலை? இல்லை இல்லை புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட பேர் பிரேயர் பண்ணாங்க, எலிசபெத் அம்மாளும் தான் பிரேயர் பண்ணிச்சு, முன்மாதிரின்னு ஏன் சொல்லலை? வரி தண்டு போவரும் பரிசெயரை நிற்கிறான், நம்மள மாதிரி ஆர்டினரி மேன் தான் பரிசெயர் உள்ள உட்காந்து பிரேயர் பண்ணுறான், வரி தண்டு வெளியில் நின்றுட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிறான், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒன்று சொல்கிறான், ஆண்டவரே உன்னுடைய முகத்தை பார்க்கறது கூட நான் தகுதி இல்லாதவன், அதனால தலையை கீழே போட்டு நெஞ்சில் பலார்னு 4 அரைஞ்ச உடனே திருவிவிலியம் சொல்லுது, ஆண்டவர் வெளியில் நிற்கக்கூடிய அந்த வரி தண்டு போவரினுடைய பிரேயரை கேட்டார்னு சொல்லி. இல்லை எலிசாவும் எலியாவும் பிரேயர் பண்ணாங்க. எலியா பிரேயர் பண்றப்ப சாரி பார்த்து கைம்பண்ணு குணமாச்சு, எலிசா பிரேயர் பண்றப்ப நாமான் நலமானா. இதெல்லாமே ஏன் எலிசாவும் எலியாவும் இந்த இறைவேண்டலினுடைய முன்மாதிரி நம்ம சொல்லல? ஏன் அன்னை மரியாள் மட்டும் இறைவேண்டலினுடைய முன்மாதிரி தெரியுமா? அத்துணை பேரும் இறைவனை நோக்கி பிரேயர் பண்ணாங்க, இறைவன் மட்டும்தான் அன்னை மரியாளை நோக்கி இறைவேண்டலை செலுத்தினார். அதனால் இவள் இறைவேண்டலினுடைய முன்மாதிரி. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இறைவனினுடைய ஜெபம் அன்னை மரியாளை நோக்கி இருந்தது, மற்ற மனிதர்களினுடைய ஜெபம் இறைவனை நோக்கி இருந்தது. நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறோம்ல. இறைவனினுடைய ஜெபம் எப்படி ஃபாதர் அன்னை மரியாளை நோக்கி இருந்தது? வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். இல்ல அம்மா கடவுள் தான் கபிரியேல் தூதரை அனுப்புறாப்ல. நான் சொல்லல, திருவிவிலியம் லூக்கா நற்செய்தி தெளிவா சொல்லுது, கடவுள் தான் கபிரியேல் தூதரை அனுப்புறாப்ல.
அப்போ கடவுள் தான் டிமாண்ட் பண்ணுறாப்புல அன்னை மரியாள்கிட்ட, ஏட்டி 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 கொஞ்சம் பார்த்து செய்டி, என் பிள்ளைய நான் வந்து உன் வயிற்றுக்குள்ளே கொடுக்குறேன்டி, தயவு செய்து பார்த்து பத்திரமா பக்குவமாக வந்து வளர்த்து தயவு செய்து நல்ல பிள்ளையா திருப்பி கொடுறி, 33 வயசில் அவன் செத்து போனாலும் பரவாயில்லடி, இருந்தாலும் உன் வயிற்றுல தான் வளரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன்டி. அன்னை மரியாளிடம் இறைவன் ப்ரேயர் பண்ணுறாப்புலையா? யாருக்கு வரும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு? தெளிவா கொடுத்திருக்கிறாப்ல டாபிக்ல. அன்னை மரியாள் இறைவேண்டலினுடைய முன்மாதிரி. ஏன் அப்படின்னு வந்து சொன்னா, இறைவன் அன்னை மரியாளிடம் பிரேயர் பண்றதுனால மட்டும்தான். இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போகட்டா, இறைவன் அன்னை மரியாளிடம் பிரேயர் பண்ணா அன்னை மரியாளினுடைய பதில் ஓகேன்னு சொல்லியிருக்கணும். ஆமா அடிமை என்று சொல்லி ஓகேன்னு சொன்னாப்புல. ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருச்சபை இறையியலாளர்கள் புத்தகத்தில் எழுதி வைக்கிறாங்க, இவர் ஒரு ஓகே சொன்னாப்புலையா, ஆனா 2 ஓகேவை அவர்கிட்ட இருந்து வாங்கினாப்புலையா. எப்படி தெரியுமா? நான் இப்போ ஓகே சொல்கிறேன், நான் அதுக்கடுத்து எதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேனோ நீ எனக்கு ஓகேவா 2 ஓகேவா திருப்பி கொடுக்கணும்ல. ஓகேனா ஒரு கல் ஒரு கண்ணாடி கிடையாது. ரைட்? நம்ம புத்தி அப்படி தான் போகும்ல. யோசித்து பாருங்களேன், அன்னை மரியாளை நோக்கி இறைவன் ஜெபித்ததால் இறைவேண்டலினுடைய முன்மாதிரி அன்னை மரியாள் ஒன்று. இரண்டாவதாக இறைவேண்டலினுடைய முன்மாதிரி அன்னை மரியாள் என்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? ஓகே. நான் ஒரு டைம் ஆமான்னு சொன்னேன், நான் கேட்கக்கூடிய அத்துணை வேண்டல்களுக்கும் நீ பல டைம் ஆமான்னு சொல்லணும். அப்பதான் நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கே ஒத்துக்கிருவேன். 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டாங்களாயா, ஒத்துக்கிட்டாங்களாயா? அதனால தான் இறை வேண்டலினுடைய மிகப்பெரிய முன்மாதிரி இவள். பிரியமானவர்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்பெல்லாம் கடவுள் டபுள் ஓகே சொன்னார் தெரியுமா? கானாவூர் திருமணத்தில் நான் ஒரு 4 நாளாக நம்ம யூடியூப்பை பார்த்துட்டே தான் இருக்கிறானே. எல்லா பேருமே கானாவூர் திருமணத்தை டச் பண்ணிகிட்டே தான் போகிறோம். பாவம், இவங்க எப்படி தான் இது பண்ணுறாங்களோ தெரில. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு ஸ்டைலில். கானாவூர் திருமணத்தில் பார்த்தீங்களா இல்லை? அன்னை மரியாள் அங்கே இருந்தார். யாரும் கூப்பிடல. இயேசு கிறிஸ்து அந்த திருமண வீட்டிற்கு அழைப்பு பெற்றிருந்தார். அன்னை மரியாள் அங்கே இருந்தார்னா என்ன தெரியுமா சொல்றாங்க இறையியலாளர்கள்? எல்லா வேலையும் அந்த அம்மா தான் எடுத்து போட்டு செய்து. ரசம் இல்லையா, உடனே ரசத்துக்கு ஏற்பாடு பண்ணுது. கூட்டு இல்லையா, உடனே கூட்டுக்கு ரெடி பண்ணுது. சாம்பார் இல்லையா, சாம்பாருக்கு ரெடி பண்ணுது. மனைவிக்கு தாலி இல்லையா, தாலியை டக்குன்னு கோர்த்து கொடுக்குது. மாலையை எடுத்து அள்ளி கொடுக்குது. மாமனார் மருமகனுக்கோ அல்லது சம்பந்தக்காரவங்களுக்கோ ஒரு பக்குவமான முறையில் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குது இந்த அம்மா, இயேசுவினுடைய தாய் என்ற முறையில். இல்லை, ரசம் தீந்து போச்சு, யாருமே வந்து அன்னை மரியாள்கிட்ட சொல்லலை, ஏம்மா ரசம் தீந்து போச்சு வச்சுச்சுன்னு. நானே இன்னைக்கு தான் ரொம்ப ஆழமாக இந்த பைபிளை படித்தேன், இந்த கானாவூரில் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு. யாரும் வந்து இந்த அம்மா கிட்ட சொல்லலை. இந்த அம்மாவே கண்டுபிடிக்குது ரசம் தீந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லி நேராக போய் இயேசுகிட்ட போய் ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணுது. இங்கே பாரு, நான் உனக்கு ஓகே சொன்னேன், நீ எனக்கு ஓகே சொல்லலன்னு வையி, உன்னை பிச்சு ராஸ்கல். இல்லை, என்னம்மா உன் பிரச்சனை? என் நேரம் இன்னும் வரலம்மா, நீ வரலைனாலும் பரவாயில்ல, வந்து மேட்ரை முடிச்சு கொடு. அப்படியே அடுத்த செகண்டே என் பிள்ளை சொல்றது எல்லாத்தையும் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பக்கன்னு முழிக்கிறாப்புல. என்னம்மா என் நேரம் என்ன வரலங்கிற? நீ என்ன சொன்ன? நான் ஓகேன்னு சொன்னா நீ 2 தடவை ஓகேன்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறல்ல. இல்லை, இறை வேண்டலை பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அன்னை மரியாளினுடைய இறைவேண்டல் முழுவதும் தனக்காக அல்ல. அடுத்தவன் எவனாச்சும் ஒருத்தவன் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டவனே எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம இயேசு கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரே புனிதை. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இன்னைக்கு பரலோக தாய் முன்னாடி உட்கார்ந்து கொண்டு எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு குடி பிரச்சனை, எனக்கு வட்டி பிரச்சனை, எனக்கு பல பிரச்சனை, எனக்கு படிப்பறிவு ஏற மாட்டேங்குது, எனக்கு வீட்டில் சமாதானம் இல்லை, கல்வி அறிவு இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்னு வந்து சொன்னா இம்மிடியேட்டா போய் ரெஸ்பாண்ட் ஆகுவாங்கன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? நம்மளால டபுள் ஓகேவை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாப்புல. நீ என்கிட்ட வா, உனக்கு நான் ஓகே பண்ணி தரேன். இல்லை, கானாவூர் திருமணம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பிரியமான். டபுள் ஓகே பண்ணதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அம்மாவுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டி 6 கல் தொட்டியை எடுத்து கொண்டு வந்தாப்புலையா, வாளி நிறைய தண்ணி கொடுத்தாங்களாம். அந்த தண்ணியில கொஞ்சமா குறைஞ்சாலும் பெத்த தாய் மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு கர்ஜாடி முழுவதும் முழுமையாக விளிம்பு வரை நிரப்பினாராயா நம்மளுக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்க. என் அம்மா வந்து எட்டி பார்க்குறப்ப என்ன தண்ணி குறைவா இருக்குன்னு என் அம்மா என்னை பற்றி பேசிடக்கூடாது. இல்லை, என் அம்மா எனக்கு ஓகே சொன்னா என் அம்மாவுக்கு நான் டபுள் ஓகே சொல்கிறேன். இல்லை, அன்னை மரியாளினுடைய இறைவேண்டலினுடைய முன்மாதிரி அதுதான் பிரியமானவர்களே. சொன்னா நடக்கும், கேட்டா கிடைக்கும், டபுளா கிடைக்கும். இல்லை, விளிம்பு வரை நிரப்பின உடனே அள்ளி மோண்டு பந்தி அடித்து முளைக்கிட்டு போகிறாங்களாம். இல்லை, அது இனிப்பாக வேற இருந்ததான்.
அன்னை மரியாளினுடைய ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இனிப்பாக தான் பிரியமானவர்களே இருக்கும். அந்த மண்ணுக்கடியில் உட்காந்துருந்தவங்க சந்தோஷமாக வெளியில் வரல. இன்னொரு இன்சிடென்ட் சொல்லட்டா, என் ஃபீல்டில் சம்பளம் போடக்கூடிய நாள், பேட்டை ஸ்கூலில் ஒரு டீம் ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேட்டை ஸ்கூலில் வேலை பார்த்த டீமு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தம் 32,000 ரூபாய் வருது. ஆனால் அவங்களுடைய சம்பளம் மொத்தம் 38,000. ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தா நான் 32,000 தான் கொடுக்கணும், லேபர்னு பார்த்தா நான் 38,000 கொடுக்கணும். கரெக்டாக கிளம்பி காரை எடுக்கிறப்ப எனக்கு ஃபோன் பண்ணுறான். எனக்கு மனசு கேட்கல, 5,000 ரூபாயை எப்பட்றா ஏமாறுறது அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த வாரம் நான் உனக்கு ஒரு 32,000 மட்டும் தர்றேன், அடுத்த வாரம் மொத்தமாக சேர்த்து தர்றேன், ஒரு 5,000 சம்பளத்தை நான் பிடிச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னால் அடுத்த வாரம் நீ கொஞ்சம் வேகமாக வேலை பார்ப்ப இல்லடா விளக்கண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. ஒன்று அவன் சொல்கிறான், இல்லை சாமி நீங்கள் 38 இந்த வாரம் கொடுங்க, அடுத்த வாரம் உங்கள் கண்ணை தாண்டி நாங்கள் எவ்வளவு வேகமாக வேலை பார்க்குறோன்னு அள்ளி விடுறான் நம்மக்கிட்ட. இல்லை, 2 பேருக்கும் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. ஒரு டயத்தில் பீக்கா போய் வந்து முட்டின உடனே அடுத்த நிமிஷம் என்கிட்ட சொல்கிறான், என் பேரை இன்னைக்கு ஏதோ பரலோக மாதா நோட்டீஸில் பார்த்துருப்பான் போல், நீங்கள்லாம் என்னத்தை பரலோக மாதா கிட்ட தானே போகிறீங்க, அவள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பா போங்கங்கயா. ஒரு கொத்தனார் இந்து மதத்து நண்பர் ஜோரா ஒரு தடவை அவனுக்கு கைகளை தட்டி கொள்ளுங்க இல்லையா. நோட்டீஸில் பேரை பார்த்துட்டு அன்னை கிட்ட போகிறீங்க, நீங்கள் இப்படி அனாவசியமாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அன்னை உங்களை பார்ப்பாள் என்று சொல்லி நம்மளை சாப விட்டு அனுப்புகிறான். ஒரு இந்து மதத்து நண்பருக்கு தெரியுது, பரலோக மாதாவுக்கு முன்னாடி தப்பு பண்ணேன்னா நீ நிற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லி கற்றுக் கொடுத்த பாடம் பிரியமானவர்களே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இல்லை, இன்னைக்கு எவ்வளவு தவறுகளை பண்ணி கொண்டு எந்த ஒரு இறை வேண்டலும் செய்யாமல் ஏதோ ஒரு கடமைக்கு பூசைக்கு உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இல்ல நான் சொல்றேன், அன்னை மரியாள்கிட்ட நீ கேளு, டபுள் ஓகே பண்ணி உன்னுடைய லைஃபை வேற மாதிரி மாத்தி தருவார்ல. எலிசபெத் அம்மாவை சந்திக்க போனாப்புல எல்லா பேரும் டாக்டர்ஸ் கரண்ட் லைஃப்ல சொல்றாங்க, கடைசி 3 மாசம் எந்த அளவுக்கு நீ குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறையோ அப்பதாண்டா உனக்கு சுகப்பிரசவம் கிடைக்குன்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? கர்ப்பமான பெண்மணி ஒரு ஆள் கை தூங்க பாப்பா அந்த கூட்டத்துக்குள்ள. பாட்டியம்மா தூக்குது, பாட்டியம்மா கீழே இருக்குமா, நான் கர்ப்பமான பெண்மணின்னு கேட்டுட்டு இருக்கேன், நீர் தூக்குறது ரைட். கர்ப்பமான பெண்மணி ஒரு ஆள் கை தூக்க பார்ப்போம். எல்லா டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணக்கூடியது தான், கடைசி 3 மாசம் குனிஞ்சு நிமிந்து வேலைப்பார், குனிஞ்சு நிமிந்து வேலைப்பார். எனக்கு என்ன தெரியுமா, எலிசபெத் அம்மாளினுடைய சுகப்பிரசவம் எப்படி ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா கடைசி 3 மாசம் இந்த அம்மா வீட்டில் படுத்து மட்டும்தான் கடந்ததான், அன்னை மரியாள் மட்டும்தான் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாப்பலையா. என்னடா இது கான்ட்ரரி இல்லை? அப்ப குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறதுக்கு சுகப்பிரசவத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லையா? டாக்டர்ஸ் எல்லாம் பொய்யா சொல்றாங்க அப்போ. இல்ல இல்ல யோசித்து பாருங்களேன். எலிசபெத் அம்மாள் 3 மாசம் கம்ப்ளீட் ரெஸ்ட், அன்னை மரியாள் 3 மாசம் ஆன் டியூட்டி. அப்புறம் எப்படி சுகப்பிரசவம் நடந்தது? இறையியலாளர்கள் தெளிவாக எழுதி வைக்கிறாங்க. எலிசபெத் அம்மாளுக்கு துணி துவைச்சதுலேருந்து, பாத்திரம் கழுவுனதுலேருந்து, மஞ்சள் அரைச்சி குடிச்சிக்க வச்சதுலேருந்து, வெளியில் கோலம் போட்டு சாணியை வச்சு செம்பருத்தி பூ அதில் சொருகி வச்சது முதற்கொண்டு கூட அன்னை மரியாள் தான் பார்த்துருக்கிறாப்புல. பார்த்த முடித்த பின்பு எலிசபெத் அம்மாளுக்காண்டி அன்னை மரியாள் இறை வேண்டல் செய்தாராம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அப்ப குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்ததுனால சுகப்பிரசவம் அல்ல, அத்துணை வேலைகளையும் பார்த்து முடித்த பின்பு எலிசபெத் அம்மாளுக்காண்டி இறைவேண்டல் செய்யறாங்க பாருங்க, அதனால் சுகப்பிரசவம். நல்லா புரிஞ்சுக்கணும் இல்ல? சுகப்பிரசவம் ஆக்கி விட்டுதாயா தன்னுடைய வீடு திரும்பியதாக திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறாப்புல. இன்னொரு அன்னை மரியாள் ஓகே பண்ண ஒரு விஷயம் சொல்லட்டா, எருசலேம் கோயிலில் பையன் காணாமல் போயிடுறாப்புல. 290 கிலோமீட்டர் வீட்டில் இருந்து எருசலேம் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் நடக்கணுமா. 3 நாள் நடந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப பிள்ளைய காணோன்னே சூசையப்பர்கிட்ட பேசுகிறாப்புல, நம்ம பிள்ளைய காண எங்கேயா விட்டன்னு, நீ எங்கம்மா விட்டன்னு இதுக்கு 2 பக்கப்போர் பண்ணிக்கிட்டு நேராக மேலே நடந்து போகிறப்போ உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டே போனாராம். நான் சொல்லலை, திருவிவிலியம் சொல்லுது. நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம கோயிலில் தொலைச்சிடுறோயா, எய்த்தாப்புல நம்ம சண்டைக்காரி வந்தால் நம்ம வாயை திறந்து கேட்டுருவோம். இவகிட்ட போய் என்னத்தை போய் கேட்க, நம்ம புள்ள போகுதேன்னு யோசிக்க மாட்டோம்ல. உறவினர்களிடையும் அறிமுகமானவர்களிடையும் கேட்டுக்கொண்டே போனாப்பிள்ளையா. யாருமே நான் உன் பிள்ளைய பார்க்கலன்னு சொன்ன உடனே, எப்பா என் பிள்ளை எருசலேம் கோயிலில் தான் இருக்கணும்னு சொல்லி எல்லா பத்திட்டையும் கேட்டு முடித்த பின்பு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் மேலே ஏறினாப்பிள்ளையா. என் பிள்ளை கிடைச்சிடணும். அன்னை மரியாளுக்கு நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என் பிள்ளை கிடைச்சிடக்கூடாது, அப்படியே அங்கேயே இருந்துடணும். அதுதான் அவங்களுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசம் இல்லை? ஒரு 3 நாள் இருந்துட்டு வரட்டும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல. ரைட்.
அங்கே போயிட்டு கேட்குறாப்புலையா, உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, எங்கடா போன அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா நான் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உனக்கு தெரியாதான்னு சொன்ன உடனே மரியம்மாளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இல்லை என்னடா இப்படி சொல்கிறாப்புல அப்படின்னு. நம்ம அப்படி சொன்னோம்னா ஒரே மிதியாக மிச்சிட மாட்டோம் நம்ம. அம்மா ஏன் என்னை தேடினாய், என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உனக்கு தெரியாதான்னு பச்சை தமிழில் சுத்த தமிழில் நீ சொன்னா நாங்கள் அடி வாங்காமல் நீ கீழே இறங்கிடுவேன் எருசலேம் ஆலயத்தை விட்டு. இல்லை அதுக்கடுத்து திருவிவிலியத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, என்ன தெரியுமா? பிள்ளையை அப்படியே பக்குவமாக கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே அன்னை மரியாள் விட்டுட்டு நடந்த நிகழ்ச்சிகள் அத்துணையும் தன்னுடைய மனதில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாராம். பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை அன்னை மரியாளுக்கு கைகளை தட்டி. எப்படி பார்த்தீங்களா, எப்படி பார்த்தீங்களா? ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர், ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜெபம், ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவேண்டல், ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இறைவேண்டல், ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டபுள் ஓகே. நம்மாலினுடைய ஃபார்முலாவே அதுதான்யா. இறைவேண்டலினுடைய முன்மாதிரி இஸ் ஈக்குவல் டு டபுள் ஓகே. நீயும் நானும் அன்னை மரியாதை போல மாறணும்னு சொன்னா நீ முதல்ல கடவுளுக்கு ஓகே சொல்லணும். அப்பதான் கடவுள் நமக்கு 2 தடவை ஓகே சொல்லுவார்னு சொல்றேன். நம்ம கடவுளுக்கே ஓகே சொல்ல மாட்டேங்கிறோமே. டே செல்போன்லாம் நைட் நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்காதறான்னு சொன்னா ஓகே சொல்லிடுவோம், ஓகே சொல்லிடுவோம். பார், இந்த மன்னார்புரத்தில் ஒரு மேஸ்திரி ஒருத்தவர் பில்டிங்கில் படுத்து கிடந்தார். பில்டிங்கில் படுத்து கிடந்த மேஸ்திரியை கரெக்டாக 3 மணிக்கு காதில் ஒரு பூரான் கடிச்சிருக்கு. பூரான் கடித்த உடனே பூரானை தட்டி விட்டுருக்குறாப்புல. பூரான் கடிச்சிருச்சுன்னு சொல்லி பெயின் வந்திருக்கேன்னு சொல்லி உடனே டாக்டர்கிட்ட போகாமல் இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணிட்டாப்புல, கக்கூஸில் லோ ரூஃப் போட்டிருக்கோம், அந்த லோ ரூஃபுக்குள்ளே போய் உள்ளே போய் படுத்துக்கிட்டாப்புல ஏதோ ஒன்று கடிச்சிருச்சேன்னு சொல்லி. அங்கே பார்த்தா காலில் ஒரு எலி கடிச்சு பிடிச்சி. அவர் நேரத்தை பாருங்க, காதில் பூரான் காலில் எலி. மறுநாள் காலையில் மனுஷனுக்கு 5 அடி கூட எடுத்து வைக்க திராணி இல்லாமல் மன்னார்புரத்திலே படுத்து கிடக்கிறாப்புல. ஃபோன் பண்ணுறாப்புல, ஃபாதர் இப்படி காதில் பூரான் கடிச்சிருச்சு, காலில் எலி கடிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. பெல் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தா பெல் ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டர் டபார்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாப்புல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம அண்ணாச்சி உயிரோடு இருப்பாப்புல, அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடுவாப்புல அப்படின்னு. பக்கத்தில் மனைவி இருக்காப்ப, குழந்தைங்க இருக்கிறாங்க, கதறாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. முதல் நாள் சனிக்கிழமை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நான் குரூஸ் ஃபாதருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அண்ணா ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றேன், இங்கே கொஞ்சம் கட்டட வேலைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படியே நான் ஒரு பூசையும் வைக்கிறேன் அப்படின்னு. என்னன்னு தெரியல, அந்த இன்சிடென்ட் அந்த டாக்டர் சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு தான் ஃபோன் அடிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. போய் ஒரு பூசை வச்சுட்டு வருவோமே இல்லை. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே வந்தேன் இல்லை, பூசை கருத்து கொடுக்கல, மனசார வேண்டிக்கிட்டேன். நல்லா வேலை பார்க்குற பையன், குடி, அந்த விஷயம் இந்த விஷயம், பாக்கு போடுறது, சிகரெட் அடிக்கிறது, இப்போ தான் எல்லாம் நொந்து நூடுல்ஸாக போகிறீங்களே அதை போட்டு இல்லை. எல்லா விஷயத்துலையும் ஒரு துளி கூட அந்த ஆளுக்கு சம்மந்தம் கிடையாது. டாக்டர் அதை தான் சொல்கிறாப்புல, இன்னும் ஒரு 2 நாள் நீங்கள் உயிரோடு பார்க்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், என்ன தெரியுமா? இந்த ஆளுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அதனால் இந்த விஷம் பெரிய லெவலில் மேலே ஏறலை, இல்லாட்டினா அப்போவே போயிருப்பார் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த பாயிண்ட்டை சொல்கிறாப்புல. அப்போ நான் திருப்பி க்ரூஸ் அண்ணன்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுறேன், என்ன நாளைக்கு காலையில் நான் பூசை வச்சிடலாமா அப்படின்னு. நான் முதல்ல ஜாயின் பண்ணிக்கிறலாமான்னு தான் கேட்டேன். என்னென்ன நீங்கள் தான் சொன்னீங்க, ஜாயின் ஏண்டா பண்ணுற, பூசை வெய்யி பார்த்துக்கிறலாம் அப்படின்னு. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது அந்த வார்த்தை, ரைட். மறுநாள் காலையில் இங்கே பூசையை வைக்கிறேன். ஞானசேகருக்கு ஒரு 10 அடியாச்சும் நடக்கிறதுக்கு அன்னை மரியாளே டக்குன்னு கேட்பைய ஆண்டவர்கிட்ட படார்னு கேட்டு எனக்கு டபுள் ஓகே பண்ணி கொடுன்னு சொன்னேன். பூசை முடிந்து செவல்பட்டி போயிட்டு நான் வீட்டுக்கு போய் பெல் ஆஸ்பத்திரியில் போய் அந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் என்னை நோக்கி 20 அடி நடந்து வந்தான். பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. 20 அடி நடந்து வந்தான். 5 அடி கூட நடக்க முடியாத அதே ஆஸ்பத்திரியில் இருந்த மனிதன் 20 அடி நடந்து மதியம் அவனை நான் பார்க்கின்ற பொழுது 4 ரவுண்ட் அடிக்கிறான். அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வந்தேன், என்ன தெரியுமா? முடிஞ்சா 15ஆம் தேதி பரலோக அன்னைட்ட போய் சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா திருப்பி 5 அடி ரிட்டர்ன் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் என்ன சொல்றது? நம்ம தாயினுடைய பெருமையை நம்ம தானே பறைசாற்ற வேண்டும். இல்லை இறைவேண்டலினுடைய அன்னை, பிரியமானவர்களே, இறைவேண்டலினுடைய அன்னை. பழைய ஏற்பாட்டில் இவரை மாதிரியே ஓகே வாங்கின நிறையா பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, கனானிய பெண்மணி அவங்க பையனுக்கோ பிள்ளைக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாப்லையும் பிள்ளைகளுக்குரிய உறவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது முறையல்ல. உடனே இந்த அம்மா சொல்லுது, நீ என்ன இப்படி மடக்கிற, நான் அடுத்து டபுள் ஓகே வாங்குறேன் பாரு உங்ககிட்ட இருந்து. எப்படி தெரியுமா வாங்குது? பரவாயில்ல, மேசையில் இருந்து விழும் ரொட்டி துண்டை கூட அந்த நாய்கள் தின்னுமே, நீ என்ன நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பேயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய டார்கெட் ஒன்னே ஒன்று தான், என் பிள்ளைய நீ காப்பாற்றணும், அவ்வளோதான்.
அடுத்த செகண்ட் நம்ம ஆளு சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்ராயல் மக்களை சுத்தி உள்ள பயவுள்ளைகளா, உங்ககிட்ட இருக்காத நம்பிக்கையை கூட நான் இந்த பிள்ளைகிட்ட பார்த்திருக்கிறேன்டா, இந்த பிள்ளையினுடைய பிள்ளை கண்டிப்பா குணமாவாடா, எந்திரிச்சு போய்கினேன்னு சொல்றாப்லையா? இல்ல டபுள் ஓகே வாங்கின பெண்மணிகள் நிறைய பேர் திருவிவிலியத்தில். மகதலா மரியா எங்க என் இயேசுவை காணோம், எங்க என் இயேசுவை காணோம். அம்மா என்ன இப்படி பச்சை கொள்ளாத, நான் கடவுள்கிட்ட போகணும். இல்லை கடவுள்கிட்ட போகணும். இல்லை 12 ஆண்டுகளாக ரத்த போக்கினால் அவதியுற்ற பெண்மணி அத்துணை மருத்துவர்களை பார்த்து ஒண்ணுமே சரியாகலையா, நேரா போய் ஆடைய தொட்டாப்புலையா, டபுள் ஓகே ஆச்சா, ரத்த கொதிப்பு நின்று போச்சா, ரத்த வழிதல் நின்று போச்சா, ஆளு எந்திரிச்சு நின்று ஆண்டவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாப்லையா? இல்லை பழைய ஏற்பாட்டில் யோபு ஐயோ படாத அவஸ்தைப்பட்டாயா அந்த மனுஷன்லாம். முதல் அதிகாரமே என்னமோ ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் வந்த மாதிரி எல்லா பேருமே செத்து போவோம். ஆடு செத்து போகும், மாடு செத்து போகும், கழுது செத்து போகும், குதிரை செத்து போகும். பத்தாக்குறைக்கு யோபுவை மட்டும் வந்து வச்சுக்கிட்டு பொண்டாட்டி மட்டும் உயிரோட இருப்பாப்ல. பொண்டாட்டி ஏன் சாக மாட்டேங்கிறாம்னே தெரிய மாட்டேங்குதியா? அது ஒரு தனி தியாலஜின்னு நினைக்கிறேன்ல. அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழி கழுத குதிரை எல்லாமே செத்து போகும். பையன் எல்லா பேருமே செத்து போயிடுவாங்க. பத்தாக்குறைக்கு இந்த அம்மாவுக்கு இந்த ஐயாவுக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணா இருக்கும். கடவுள்கிட்ட ஓகே வாங்காமல் இந்த மனுஷன் சாக மாட்டாயா? இல்லை 42வது அதிகாரம் சொல்லுது, கடவுள் யோபுவினுடைய இறை வேண்டலை கேட்டாராம். கேட்ட அடுத்த நிமிடம் யோபு மேலும் 140 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாராம். யோபுவுக்கு முன்னே இருந்ததை விட அளவுக்கு அதிகமாக ஆடுகளும் மாடுகளும் கிடைத்ததாம். பிள்ளைகள் அனைவரும் முன்னே இருந்ததை விட அழகாக இருந்தார்களாம். நான் அதை தான் சொல்றேன், அன்னை மரியாள் அழகு ஏன்னா பிரேயர் பண்ணாப்ல, யோபுவினுடைய மகள் அழகு ஏனென்று சொன்னால் யோபு பிரேயர் பண்ணாப்ல. நான் தான் சொல்றேன், நீயும் நானும் அழகாக மாற வேண்டும் என்று சொன்னால் இறை வேண்டல் மட்டும்தான் பிரியமானவர்களை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பியூட்டி பார்லர்னு சொல்றேன். மிகப்பெரிய பியூட்டி பார்லர். ஒரே ஒரு இன்சிடென்ட் பழைய ஏற்பாட்டில் சொல்லி முடிச்சுக்கிறோமா? சிம்சோனும் தெலீலாவும் லவ் பண்ணுவாங்களாம். தெலீலா கிட்ட சிம்சோன் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லுவாப்பிள்ளையாம். அப்போ தெலீலா சிம்சோனை பார்த்து கேட்பாப்பிள்ளையாம், உன்னுடைய சக்தி எங்கடா இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லி. உடனே தெலீலா சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு 7 புதிய நரம்பு கயரை எடுத்து என்ன நீ கட்டின அப்படின்னு வந்து சொன்னால் என் சக்தி எல்லாம் வெளியில் போயிருன்னு சொன்ன உடனே இந்த தெலீலா பிள்ளை என்ன பண்ணிருச்சு, நேராக பெலிஸ்தியர்கள்ட்ட ஃபோன் அடிச்சு, நான் சிம்சோனினுடைய சக்தி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 7 பாவு நூலை எடுத்துட்டு வாங்க, மொத்தமாக கட்டுங்க, கட்டி விட்டுக்கேன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த சக்தியும் பறந்து போயிடும் அப்படின்னு. இவங்களும் வருவாங்க, வந்து 7 பாவு நூலை கட்டுவாங்க, இழுத்து பொடுத்து படுப்பாங்க, டபார்னு அறுத்து விட்டு வெளில வந்துருவாப்ல. உடனே தெலீலாக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நீ என்கிட்ட போய் தானே சொன்ன, அப்போ என்னட்ட உன் சக்தி இருக்கு, தயவு செய்து என்கிட்ட உண்மை சொல்லணுன்னே. திருப்பி உடனே சிம்சோன் சொல்லுவாப்ல, ஒரு புதிய கயரை எடுத்து என் மேலே நீ கட்டினன்னு வையன், என் சக்தி எல்லாமே காணாம போயிரும்னு சொன்ன உடனே திருப்பி ஃபோன் பண்ணுவாப்ல, திருப்பி ஆள் வருவான், புதிய கயரை வச்சு கட்டுவான், அதையும் இந்த ஆள் அறுத்தெறிஞ்சிருவாப்ல. உடனே தெலீலாவுக்கு பயங்கர மனசு கஷ்டமாயிரும். இங்கே பாரு, நீ என்னை அன்பு செய்கிறது உண்மைனா உண்மையிலே சொல்லு, எதில் உன் சக்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி உடனே சிம்சோன் சொல்லுவாப்புல, என்னுடைய 7 முடியை எடுத்துக்கோ, 7 பாவு நூலை எடுத்துக்கோ, மொத்தமாக என் 7 முடியில் கட்டு, இழுக்கவே முடியாது, இழுத்துட்டேன்னு வையன் சக்தி காணாமல் போயிரும்னு சொன்ன உடனே இவன் உடனே ஃபோன் அடிப்பாப்புல, ஆள் வருவாங்க, 7 முடியை மட்டும் பாவு நூலால் கட்டி இழுப்பாங்க, இழுத்த உடனே சக்தி போகாது. கடுப்பாய் போய் தெலீலா கேட்பாப்புல, நீ என்னை லவ் பண்ணுறது உண்மைனா தயவு செய்து உண்மையை சொல்லணுன்னே. தெலீலான்ற அந்த அன்பான ஜீவனுக்காண்டி இந்த ஆள் உண்மையை சொல்கிறான். என் முடியல சவர கத்தியே பட்டது கிடையாது, என் முடியல சவர கத்தி லைட்டாக பட்டுச்சுன்னா என் சக்தி எல்லாம் வெளியில் போயிடும்னு சொன்னோடனே ஆளை கூப்பிட்டு சவரத்தை எடுத்து வலிச்சு விட்டு மொட்டையாக்கி விட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய அரசவையில் 2 பக்கமும் கயரை வச்சு கட்டி விட்டு சிம்சோனை நிற்க வைக்கிறாங்க, கண்ணு 2ஐயும் நோண்டி. அப்போ சிம்சோன் ஒரு ப்ரேயர் பண்ணுவான், என்ன தெரியுமா? ஆண்டவரே, பொம்பளை பிள்ளைனால வாழ்க்கையை வம்பாக்கி விட்டேன். பசங்களாக தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இருப்பீங்கள்ல. பொம்பளை பிள்ளையால் வாழ்க்கையை வம்பாக்கி விட்டேன், வாழ்க்கை போச்சு, வீரம் போச்சு, கண்ணும் போச்சு. இப்போ ஒரே ஒரு டைம் நான் ப்ரேயர் பண்ணுறேன், என்னை பார்த்து சிரிக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் என்னுடைய கண்ணு முன்னாடியே செத்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் ஆண்டவரை நோக்கி எழுப்புவானாம். 2 கயறுகளையும் பிடித்து இழுப்பானாம், 2 தூண்களும் சரியுமாம், ஒட்டுமொத்த அரசாங்கமும் அப்படியே மண்ணுக்குள்ளே போகுமாயா, வயநாடு மாதிரி. இல்லை, திருவிவிலியம் சொல்லுது, கண்ணிருந்து சிம்சோன் கொன்றவரை விட ஜெபம் செய்து இறை வேண்டல் செய்து கண்ணில்லாமல் சிம்சோன் கொன்றவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம் என்று சொல்லி ஜோரா ஒரு தடவை சிம்சோனுக்கு கைகளை தட்டி. எப்படிலாம் வாங்குறாங்க பாருங்களேன், டபுள் ஓகே. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியலையா? ஆகாபும் எலியாவுக்கும் சண்டையா, 2 காளைகளை எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம் எலியா, வெட்ட சொல்லுவாராம். மேலிருந்து நீ அந்த கடவுளை கூப்பிடுறையோ அந்த கடவுள் நெருப்பை உள்ள இறக்குவார்னு சொல்லுவாராம்.
பாகால் கடவுள் பேய் இறைவாக்கினர் பொய் இறைவாக்கினர் ஆகாபு கத்துவானா, கீழவா கீழவா இந்த காளையை எரிச்சு விடு 7 துண்டா வெட்டியிருக்கேன் 10 துண்டா வெட்டியிருக்கேன்னு. அப்ப எலியா சொல்லுவாப்லையா, இன்னும் சத்தமா கூப்பிடுவான் கடவுளை, சத்தமா கூப்பிடு. ஓரமா போயிருப்பாரு, பயணத்துக்கு சென்றிருப்பாரு, தூங்கிக்கிட்டு இருப்பாரு, எங்கேயாச்சும் ஒய்யாரமா அசந்து படுத்திருப்பாப்ல, இன்னும் சத்தமா கூப்பிடுறான்னா காலையில இருந்து சாயந்தரம் முடிய ஆகாபு கூப்பிடுவானா, ஒரு நெருப்பு கூட மேல இருந்து கீழே வராதான். இப்ப யாருடைய டர்ன் தெரியுமா? எலியாவினுடைய டர்ன். 450 பேர் அந்த பக்கம் நிற்பாங்க, எலியா ஒத்த ஆளா நிற்பான். ஒரு காளையை எடுத்துட்டு வந்து 4 துண்டா வெட்டி மொத்தமா பீடத்துக்கு மேல வைங்கடா, நான் இப்ப கூப்பிடுறேன் என் கடவுளை. கூப்பிட்டா அடுத்த செகண்ட் உள்ள வருவான்டான்னு சொல்லி கூப்பிட்டானா என் மனுஷன். ஆபிரகாமின் கடவுளே, மோயிசின் கடவுளே, யாக்கோபின் கடவுளே, வாழ வைக்கும் கடவுளே, இந்த பயவுகளுக்கு முன்னாடி என்ன தயவு செய்து நீ காப்பாத்து, மேல இருந்து ஒரே ஒரு நெருப்பு துண்டை இறக்கி போடு, மொத்தமா எல்லாத்தையும் சோழியை முடிச்சு நீ தான் கடவுள் என்பதை நான் அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இறைவேண்டல் செய்தாராம். இல்ல, மேல இருந்து நெருப்பு வந்ததான், காளைகள் அனைத்தும் எரிந்ததான், வேற லெவல்ல எலியா ஒத்த ஆளா நின்னாலும் சிங்கம் சிங்கிளா தான் வருன்ற மாதிரி ஜம்முன்னு அந்த நிகழ்வை கொண்டாடினாராம். பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அதான் என்ன சொல்றேன், மேக்சிமம் நீயும் நானும் இறை வேண்டலுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொன்னா முதல்ல அவரை பேச விட்டு ஓகே சொல்லு. அவரை பேச விடு. அதைத்தான் நானும் சொல்றேன். அவருக்கு முதல்ல நீ ஓகே சொல்லு. அவர் சொல்லுவாரு, உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, ஓகே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே. அப்ப கடவுள் ஒன்ன நல்லா பார்ப்பாரு, அதான் டபுள் ஓகே. இல்ல, அடுத்தவன் கணக்கு வரல, நான் சொல்லி தர்றேன், உன்னை கடவுள் வேற மாதிரி ஆசீர்வதிப்பாரு. ஒரு காலேஜில் கணக்கு ப்ரொஃபஸரா வேலை வாங்கி கொடுப்பாருங்கிறேன். அன்னை மரியாள் அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். இல்ல, யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. அன்னை மரியாள் இறை வேண்டலினுடைய முன்மாதிரி என்று சொன்னா டபுள் ஓகே வாங்கினதுனால தான் இறை வேண்டலினுடைய முன்மாதிரி. நம்ம ஏன் முன்மாதிரியா இல்லை தெரியுமா? நம்ம ஓகே கடவுளுக்கும் சொல்றது இல்லை, கடவுள்கிட்ட இருந்து ஓகே நம்மளும் வாங்குறது இல்லை. மேக்சிமம் இந்த பூசை முடிகிறதுக்குள்ள ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க. நான் உனக்கு ஓகே சொல்கிறேன் கடவுளே, நீ எனக்கு டபுள் ஓகே சொல்லு. டபுள் ஓகேக்கு நீ என்னென்ன பெட்டிஷன் வீட்டில் கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருன்னு சொல்கிறேன். எனக்கு குடும்ப கஷ்டம், வறுமை, வயிற்றில் குழந்தை இருக்க மாட்டேங்குது, அப்புறம் என்னை குடிச்சிட்டு தினமும் வந்து என்னுடைய கணவர் வந்து என்னை வந்து அடிக்கிறாப்புல, என்னுடைய மனைவி வந்து என்னை வந்து அடிக்கிறாப்புல அப்படின்னு வந்து சொல்லி என்னத்தையாச்சும் ஒன்றை வந்து சொல்லி பெட்டிஷனை மொத்தமாக வாங்குன்னு சொல்கிறேன். நான் மொத்தமாக கொடுத்துட்டு மொத்தமாக வாங்குன்னு சொல்கிறேன். இறைவேண்டலினுடைய முன்மாதிரி அன்னை மரியாள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஓகே சொல்லணும், நாம டபுள் ஓகேவை அவர்கிட்ட இருந்து வாங்கணும். இதுதான் இறைவேண்டலினுடைய முன்மாதிரிக்கு நாம் ஒரு மிகச்சிறந்த பாடத்தை, எடுத்துக்காட்டை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரமாக நாம் அமைத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மன்றாட்டை வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமென்.